ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சி லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க கோயிலுக்கு போகலாங்க. பாருங்களேன், என்ட்ரன்ஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது பாருங்கள், உள்ள சன்னிதானம். உள்ள கோயிலை பார்க்கும்போதே நம்மளுக்குள்ளே எவ்வளோ ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம், கடவுளை பார்க்க போகிறோன்ற ஒரு சந்தோஷம், மன நிம்மதி, மன நிறைவு, மன தூய்மை எல்லாம் ஏற்படுது. பாருங்களேன், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கோயிலோட அமைப்பே அவ்வளோ அமைதியாக, அவ்வளோ நல்ல நிதர்சனமாக இருக்கும். இங்கே தாங்க தாமரைப்பூ, துளசி, அப்புறம் யாகத்துக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் யானை இதை நம்ம விளக்கு போடுறதுக்கு அதை வாங்கிட்டு நம்ம சந்தன பொட்டு, குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம விளக்கேற்றுறதுக்கு பகவானை பார்த்துட்டு விளக்கேற்றிட்டு பகவானை தரிசிச்சுட்டு வரலாம். வாங்க பாருங்களேன், எவ்வளோ அமைதியாக காலை வேளையில் கோயில் தரிசனம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி சுதர்சன ஹோமம். எப்பயுமே வாரம் வாரம் சனிக்கிழமை காலையில் 7:20க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாருங்க. பாருங்கள், இப்போ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. நீ போக போக எவ்வளோ கூட்டம் வரும்னு பாருங்களேன். நானும் விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன், பிரார்த்தனை பண்ணி விளக்கேற்றியாச்சு. வாங்க இனி நம்ம பிரகாரத்தை சுற்றி வரலாம். இங்கே பாருங்கள், யாகம் நடந்துக்கிட்டு இருக்கு. சுதர்சன ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், படிப்புக்கு, ஹனுமனுக்குள்ளது, அப்புறம் இவர் கருடார்வாளுக்குள்ளது எல்லாம் நடக்குங்க. நல்லா நல்லா பண்ணுவாங்க. ராமானுஜர் எடுத்த உடனே ராமானுஜர் தான் இருப்பார். அப்புறம் சக்கரத்தாழ்வார் இருக்காங்க. அதுக்கு கீழே ஆண்டாளம்மா பாசுரம், ஆடி ஆடியாகம் கரைந்து, அப்புறம் அணையா விளக்கு, நம்ம மகாலட்சுமி தாயார் படம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம லக்ஷ்மி நரசிம்மரோட விருட்சம். இதில் நம்ம வேண்டுதல், நம்ம குழந்தை வர வேணும், எங்களுக்கு தாலி பாக்கியம் அமையணும், இல்லை குறைகள் ஏதாவது இருக்கிறது, அதுக்கெல்லாம் இங்கே தாங்க கட்டி விடுவாங்க. ஸ்ரீராம ஜெயம் எழுதினாலுமே இங்கே தான் கொண்டு வந்து வைப்பாங்கங்க மகாலட்சுமி தாயார். இந்த 2 விருட்சத்துக்கு நடுவில் தான் நம்ம லக்ஷ்மி நரசிம்மர் சுயம்புவாக எழுந்தாருங்க. இங்கே பாருங்கள், ஒரு போஸ்டராக இருக்கும். இது நம்ம லக்ஷ்மி நரசிம்மர், விஷ்ணு பகவான். இவர் தான் நம்ம சுயம்பு மூர்த்தி, அலங்காரம் இல்லாமல் இருக்கக்கூடியவர். அப்புறம் நம்ம பார்த்த சாரதி, பள்ளிகொண்ட பெருமாள் நம்ம தாயாரோடு இருக்கிறாரு. அப்புறம் ஒவ்வொரு அவதாரம், வாமன அவதாரம், கூர்ம அவதாரம், மச்ச அவதாரம், லக்ஷ்மி நரசிம்மர் அவதாரம் அப்படின்ட்டு ஒவ்வொரு அவதாரமும் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே தான் விளக்கேற்றி வச்சு சாமியை கும்பிட்டுட்டு வருவாங்க. பாருங்க எவ்வளோ அருமையாக சந்தோஷமாக அமைதியாக இருக்குது. சின்ன பிள்ளைங்கள்லாம் நல்லா நிறையா பிள்ளைங்கள்லாம் வருவாங்க. நானும் யாகத்தில் உட்காந்து யாகத்துக்கிட்ட கலந்துக்கிட்டேன். முடித்ததுக்கப்புறம் தீர்த்தம் எல்லாருக்கும் தெளித்து விட்டுட்டு திரையை விளக்குவாங்க. நம்ம பட்டர் பெருமான் எவ்வளோ அழகாக தீபாராதனை காமிக்கிறார் பாருங்களேன். எல்லாம் நல்லா வேண்டிக்கோங்க. அப்புறம் அவர் பட்டர் பிரான் நம்மளுக்கு கோயிலோட எல்லா சிறப்பம்சங்களையும் நம்மளுக்கு சொல்லுவார். எப்படி வேண்டணும், என்னென்ன வேண்டுதல் இருக்குது, அங்க பிரதர்ஷனம், அடி பிரதர்ஷனம் எல்லாத்தையுமே சொல்லி பண்ணுவார். பார்த்தீங்களா, காலையில் எவ்வளோ கூட்டமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம், க்யூவில் தான் போக முடியும். இந்த சன்னிதானம் பக்கம் வந்தாச்சு. இந்த பாருங்கள் ஆண்டாளம்மா. அடுத்த பக்கத்துலேயே நம்ம இந்த இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் லக்ஷ்மி நரசிம்மர். எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்களேன், அருமையாக இருக்கார். அவருக்கு பட்டர் பிரான்
தீபாராதனை எல்லாம் காமிப்பாங்க. இந்த தீர்த்த பிரசாதம், துளசி பிரசாதம், ஜடாயு வச்சாச்சு, ஜடாரி வச்சாச்சு. இந்த பாருங்களேன் எவ்வளோ அருமையாக இருக்கிறாரு பாருங்கள். காண கண் கோடி வேணும். எல்லாம் சாமி கும்பிட்டுக்கோங்க, தீபாராதனை எடுத்துக்கோங்க. அடுத்து நேராக வந்தால் குங்கும பிரசாதம் அதெல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம யாகத்தில் வச்ச அந்த கலச தீர்த்தம் அதை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம தெளித்து விட்டுக்கலாம். இது தாங்க யாகம் நடந்த அந்த பாருங்களேன். இந்த மையை எடுத்து நம்ம நெத்தியில் வச்சு கும்பிட்டுட்டு ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கோவிந்தான்னு கும்பிட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ இயற்கையாக எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு. அதெல்லாம் தரிசிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு மனசே இருக்காது, அந்த அளவுக்கு இருக்கும் இந்த கோயிலோட அம்சம். பிரசாதம் வாங்க வந்தாச்சு. நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து கோயிலில் நம்ம இது பண்ணிட்டு செஞ்சுட்டு வரலாம். கட்டாயம் கிடையாது, விருப்பம் இருந்தால் அதை பண்ணிட்டு வரலாம். இந்த பிரசாதம் வாங்கியாச்சு. மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக சாமியை வழிபட்டுட்டு பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறாங்க. நானும் தான் கிளம்பிட்டேங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்ப்போம். ஜெய் ஸ்ரீமன்.